அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தோடைய அதிபதி பார்த்திங்கன்னா புதன். இதனுடைய ராசி மீன ராசி. மீன ராசிக்கு அதிபதி யார்? குரு. ஸோ இதில் தோஷம் இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தா செவ்வாய். எல்லாருக்கும் நல்லவங்களாக இருப்பாங்க. படிக்கிறது ஸ்கூல்லேயும் படிப்பாங்க, அதே நேரம் டியூஷன் போயும் படிப்பாங்க. இவங்களுக்கு 2 பேர் இருக்கும். அப்பாவுக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அடிக்கடி ஸ்கூல் மாறுவாங்க. அப்பாவோட கூட பிறந்தவங்களால் இவங்களுக்கு நிறைய தொல்லைகள்லாம் இருக்கும். மரம் செடி கொடி இதெல்லாம் ஆசையோடு வளர்ப்பாங்க. அது கூட பேசவும் செய்வாங்க. பேச்சால் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் இவங்க பேச்சை கேட்டு மயங்கி போயிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு சின்ன வயசுலேயே நிறைய சளி தொல்லை இருக்கும். ரேவதி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவி மக்கள் மேலே பாசம் அதிகமாக இருக்கும். அழகான தோற்றம் இருக்கும். நல்லா படித்து சகஜமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் இருக்கும். எளிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க. அதே நேரத்தில் சுயநலமும் இருக்கும். ரேவதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஏழ்மை இருக்கும், எளிமை இருக்கும், நல்ல குணம் இருக்கும். ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீதி, நேர்மை, சத்துருக்களை வெல்லக்கூடிய குணம் இருக்கும். இவங்களுக்கு அம்மாவை விட அப்பா மேலே பிரியம் குறைவு தான். சிரிச்ச முகத்தோட சிங்கார பேச்சு இருக்கும். கனத்த இதயத்தோடு தான் கல்யாண வாழ்க்கை இருக்கும். கழுவுற மீனில் நழுவுற மீன் இவங்க வீட்டில் டால்ஃபின் படம் வச்சாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லது. நிலையில்லாத மனதை உடையவர்கள். ஏமாறும் நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரவங்க தங்களுடைய அனுபவத்தை எடுத்து சொல்லி மற்றவங்களுக்கு வாழ வழி காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு சரியாக வாழ தெரியாது. ரேவதி செவ்வாய் தோஷம் வாங்கியது. அதனால் கணவர் சார்ந்த பிரச்சனைகள், சகோதர வகையில் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனைகள், வண்டி வாகன பிரச்சனைகள் இருக்கலாம். எப்படியாவது எல்லாத்துலேயும் சமாளித்து மேன்மை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெற்றவங்க பெரியவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அட்வைஸ் நிறைய கொடுப்பாங்க. சமூக சேவையும் செய்வாங்க. அரசியலில் ஈடுபட்டு சாதனை கூட புரிவாங்க. முதலீடு இல்லாத தொழில் இவங்களுக்கு நல்ல லாபம் தரும். மற்றவங்களை ஈஸியாக இவங்களை ஏமாற்றிடுவாங்க. இவங்களையும் மற்றவங்க ஏமாற்றுவாங்க. இவங்களும் மற்றவங்கள ஈஸியாக ஏமாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. தாய் தந்தையரை பிரிஞ்சு வாழ்வாங்க. திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. மஞ்சள் நிற பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. மஞ்சள் நிற நோட்டீஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க மென்மையான குணத்தினால பாவ புண்ணியம் பார்க்குற தன்மையினாலேயே நிறைய பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நல்ல குற்றம் கண்டுபிடிக்கிறதுலையும் இருப்பாங்க. இவங்களுக்கு அந்தளவுக்கு சுத்தம் பத்தாது. அதே நேரத்தில் நரம்பு தளர்ச்சி, சளி தொல்லை, கல்லீரல் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். இலகிய மனம் இருக்கும். ரேவதி பெண் நட்சத்திரம். அதனால் பழிப்பாவத்துக்கு பயப்படுவாங்க. சளி, ஆஸ்துமா தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். லயன்ஸ், ரோட்டரி கிளப்பு, பல கிளப்பில் பெரிய பெரிய பதவியெல்லாம் இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்களை கூட விட்டு கொடுத்துருவாங்க. வஞ்சகமாக யோசிக்க தெரியாதவங்க. இவங்க மனசு தெளிஞ்ச நீரோட போல் சுத்தமாக இருக்கும். தாராள மனம், அளவுக்கு அதிகமான இலகிய மனம் இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். இவங்க தைரியசாலி தான். ஆனால் நோய் வந்துச்சுன்னா பயந்து பீதியாகி மற்றவங்களையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவங்க பலர் அமைச்சர்களாகவும் அறங்காவலர்களாகவும் இருப்பாங்க. சமூகத்தில் ஒரு பெரிய விஐபியாக இருப்பாங்க. குருவோட வீட்டில் இருக்கிறதால சூதுவாது தெரியாது. இவங்க பேச ஆரம்பிக்கும்போது சிரித்தபடியே பேச ஆரம்பிப்பாங்க. இங்கே புதன் நீசம் ஆகிறதுனால இவங்கக்கிட்ட சுத்தம் பத்தாதுன்னு தான் சொல்லணும். தனக்கு சரின்னு தோணுனதை தைரியமாக செய்வாங்க. வயசானாலும் இவங்களுடைய அழகு குறையாது. என்றைக்குமே இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க. அறிவு, ஞானம் 2மே இருக்கும். சின்ன வயசில் நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும். காசு புழங்கக்கூடிய இடத்துல இவங்க பணிபுரிவாங்க. காணாமல் போய் கிடச்சிருப்பாங்க. நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. மற்றவங்க அபிப்பிராயத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவுற குணம் நிறைஞ்சிருக்கும். தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சால் கூட மற்றவங்களுக்கு தந்துடுவாங்க. கணீர்னு இருக்கும் குரல். எதை பேசணும் எதை மறைக்கணுன்றது தெரியாது. அப்பாவி நட்சத்திரம். பயணங்களில் விருப்பம் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை தெரிஞ்சு நகைச்சுவை உணர்வு நிறைஞ்சு எந்த நேரமும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் காரியத்தையும் நல்லா சாதிச்சுப்பாங்க. தேவையற்றதை பேசி நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களை விட இவங்க மற்றவங்க கிட்ட நல்லா பழகுவாங்க.
இவங்களுடைய பேச்சு தான் இவங்களுடைய வெற்றியே. அதனால் பேச்சு சார்ந்த தொழிலான ஆசிரியர் வேலை, வக்கீல் வேலை, இல்லைன்னா கவர்மெண்ட்டில் இது போன்ற துறைகளில் இவங்க வேலை செய்கிறது இவங்களுக்கு நல்லது. வெகுளித்தனம் இருக்கும், வீட்டில் கிணறு இருக்கும், சின்ன வயசில் நிறைய நோய் நொடிகள் அண்டப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க, ஆனால் நம்பினா விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு வேற ஒரு நட்சத்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான்.